நிறையூர். அந்த ஊர்ல கேட்கிறவன் நான் பிராட்டிக்கு பவ்யனா, பிராட்டிக்கு பவ்யன், பெருமாள் தாயார் சொல்றபடி கேட்கிறவன் பிராட்டிக்கு பவ்யம், எல்லாத்துக்கும் அந்த ஊர்ல அவளுக்கு முக்கியம். அந்த மேல பார்க்க போறோம், திருநறையூர் பாசுரத்துல பல ஐதிஹியங்கள். இது நியாயமா, இது நியாயமா, அதாவது இயற்கையை வர்ணிக்கிற இடத்துல பல பாசுரங்களை கலியன் சாய்கிறார். அதுல ஒரு வண்டுக்கும் ஆண் வண்டுக்கும் பெண் வண்டுக்கும் நடுவுல ஒரு ஊழல் நடக்கிறது. அந்த ஊழல்ல பார்த்தா பாசுரத்தை படிச்சு பார்த்தா அந்த பெண் வண்டு பண்றது பெண் வண்டு மேல நியாயம் இல்லை, ஆண் வண்டு மேல நியாயம் இருக்கிறதாக தோணும். அப்போ பட்டர் கிட்ட கேள்வி கேட்டா, இப்படி பாட்டு எழுதுங்க, இந்த ஊர்ல பெண் வண்டு துஷ்டையா இருக்கும் போல இருக்கு ஆண் வண்டை விட, ஆண் வண்டு பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, நாச்சியார் கோயில் பாசுரம் வரணும், இந்த லாஜிக்காதான் போவாங்க. அங்க பெருமாள் தாயாருக்கு பவ்யனா இருக்கான். அது மாதிரி ஆண் வண்டுக்கு பெண் வண்டு ஏய்க்கு இந்த ஊர்ல, இந்த கேள்வியை விட்டுடும் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி மேல பார்க்க போறோம் திருநறையூர் விஷயத்துல அப்படின்னு சொல்றா. பிராட்டிக்கு பவ்யன் பவ்யங்கிறா. எனக்கு எவ்வளவு பவ்யனா இருக்கான் பாருங்க. பிராட்டி கிட்ட ஒரு ஆசை, தனக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. அதாவது திருவாய்மொழியில பெருமாள் சொல்ற பக்தாள் இடத்துல அவன் எவ்வளவு ஆசையா இருப்பான். இந்த இடத்துல இவர் நாயிகா பாவத்துல இருக்க ஆனான தன்மையிலேயே நம்மாழ்வார் சாய்கிறார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. பார்த்தாங்க வியாக்கியானம் எழுதினவா எவ்வளவு ரசிகாளா இருக்கான். நம்ம பெரியவா புத்திசாலிகள் பண்டிதாள் ரெண்டு பாஷையை கரைச்சு கொடுத்துவா, வையாக்கரனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல ரசிகார். நமக்கும் நம்மாழ்வார் ஒரு பதம் பிரயோகம், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன், அவ்வளவுதான் பாட்டு. என்ன சுவாமி பெரிய பாட்டு, இந்த பதம் எது தெரிகிற அளவுக்கு. நமக்கும் ஜீவாத்மாவா இடத்துல நமக்கும் பூவின் மிசை நங்கை, அதாவது பத்மாசினியான தாயார் பிராட்டி, அவளுக்கும் இன்பன் அப்படின்னா இதுல என்ன பெரிய உனக்கு என்ன பெருசா சொல்லிட்டே ஆழ்வார், இதுக்கு வியாக்கியானம் வேற பண்ணுமா? ஓகே, இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். எங்க கஷ்டமா இருக்கோ அங்க மட்டும் அறிஞ்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போலாம். இது ஒரு பாசுரம், இதுக்கு வேற வியாக்கியானம் பண்ற அப்படின்னு கேட்டா உண்மை போட்டு வேற எதுக்கு? நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனைனா இந்த உண்மைக்கு அர்த்தம் சொல்ற. பிராட்டி கிட்ட அவன் ஆக்சுவலா மேலோட்டமா பார்த்தா தெரியாது, இந்த உண்மைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பிராட்டி கிட்ட பகவானுக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ, அவன் மாலோலனா இருக்கானோ அந்த அளவுக்கு பக்தாள் இடத்துல ஆசை இருக்கு என்று அர்த்தம் இருக்கு. அந்த உண்மை அதை காட்டுறது அப்படின்னா அவளுக்கு சமமா பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உண்மை என்ன சொல்றதுன்னா பக்தாள் இடத்துல அவ்வளவு பித்தன் என்பதை உண்மை காட்டுறதுன்னு வியாக்கியானம் பண்றாங்க. அது மாதிரியாக என்ன சொல்றேன்னா, அப்போ அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்றா. பிராட்டிக்கு நான் ஒரு தலைவி, என்னை தலைவியா வச்சுக்கோ அல்லது ஒரு ஜீவாத்மாவா வச்சுக்கோ, எங்கிட்ட எங்க வச்சிருக்கா. அப்போ நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனைன்னு ஆழ்வார் சொன்னதெல்லாம் என்ன பொய்யா?